விக்ரம், சபரி, கன்யகா 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. கமருதீன் வந்து அவரோட வேலையை வந்து யாரும் பண்ணாத வேலையுமே அவர் பண்ணிடுறாரு. சமையலுக்கு ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறாரு. பாத்திரம் கழுவுறதுனா அவரே பண்ணுறாரு. மற்றவங்களுக்கு அசைன் பண்ணணும், அது பண்ணாமல் இப்படி பண்ணுறதுங்கிறது அவரோட வேலை ரொம்ப ஈஸி. போன வாரம் கானா வினோத் அண்ணாலாம் ஓடி ஓடி ஒருத்தட்டியாக வேலை சொன்னார். ஆனால் அவன் வந்து ஈஸியாக பண்ணி முடிச்சுட்டு போயிடுறான். அது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தா ஒரு பெரிய பாத்திரம், சாதம் பண்ணுவாங்கள்ல, அந்த பெரிய பாத்திரத்தை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஃபுல்லாக அழுக்கு இருக்குது. அதை தூக்கி கமருதீன் கிட்ட காட்டுறாங்க. உடனே கமருதீன், ஐயோ இது நைட்டு பாரு கழுவுனது அப்படின்னு சொன்னோடனே கமருதீன் சொல்கிறாரு, தெரியலையே இது நான் சோப் போட்டேன்னா அவள் போட்டாலாம் தெரியலையே, நானும் கொஞ்சம் பாத்திரத்துக்கு சோப் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா வந்து அந்த வெஜிடபிள்ஸ் கட்டிங் போர்டு இருக்குல்ல, அதை காட்டுறாங்க. அதை காமிச்சோடனே அதை பார்க்குறாங்க. அதில் ரொம்ப அழுக்கு இருக்குது. உடனே இது நான் பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனே சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதை வாஷ் பண்ணலாங்கிற மாதிரி வராரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இதை கம்ப்ளைண்ட்டாக சொல்லலை, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்படி தான் கழுவுறாங்க, அதனால நீங்கள் இது எல்லாத்தையுமே காலையில் கொஞ்சம் கழுவி கொடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே கமருதீன் போயிட்டு நேராக போய் சுபிக்ஷாவை கூட்டிகிட்டு வராங்க. சுபிக்ஷா வந்துட்டு இப்போ காலையில் யார் கழுவணும் அப்படின்ன உடனே சுபிக்ஷா சொல்லுங்க, காலையில் கானா வினோத் அண்ணா அப்படிங்கிறாங்க. உடனே கமருதீன் சரி அப்போ நான் வினோத்தை போய் கூட்டிகிட்டு வரேன். உடனே இல்லை வினோத் இல்லை, பாரு தான் கழுவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஓ அப்படியா, பாருவா, அப்போ வந்து குளிக்க போயிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் கேட்குறாரு. கேட்ட உடனே சுபிக்ஷா வந்து பார்க்குறாங்க. நைட்டு பாரு தான் வாஷ் பண்ணோம், இப்போ இன்றைக்கி வந்து டேர்ன் படி மார்னிங் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பாரு வந்ததுக்கப்புறம் கழுவலான்னா நான் இப்போ கழுவலை, இப்போ உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக வேணும்னா நான் வேணால் கழுவித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கேட்குறாங்க. உடனே இல்லை அர்ஜென்ட் இல்லை, பாருவே வந்து கழுவட்டும் அப்படின்னு சொல்லி கன்யகா சொல்கிறாங்க. அப்புறமா கேப்டன் அப்படி போயிடுறாரு. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.